அதாவது அவர் ஏற்கனவே 41 பேரை கொன்னுட்டாரு. இப்போ வெளில வந்திருக்காருன்னா, திரும்பி அது வரவே வேண்டியது கிடையாது முதல்ல. அதுவும் இல்லாம கவர்மெண்ட்டை வந்து தப்பு சொல்றதுல எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. தன்னோட கட்சிக்கு தானே வந்து கரெக்டான வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்து கரெக்டா அவங்களே இது பண்ணா, இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா மோஸ்ட்டா விஜய் வரவே கூடாது ப்ரோ. தமிழ்நாட்டுல விஜய் வரவே கூடாது. 2026 டிஎம்கே தான் ஜெயிக்குது. எல்லா தொகுதியிலயும் நாங்க தான் ஜெயிக்கிறோம். எங்களோட பார்வை வந்து அவர் ஒரு நடிகர் அவ்வளோதான். அதனால் ரசிகர் கூட்டம் அதிகமாக வருது. அதை கொஞ்சம் தவிர்க்கலாம். அதாவது ஒரு நாள் நீங்கள் போகிறதுனாலையோ இல்லை சனிக்கிழமை போகிறதுனாலையோ உங்களுக்கு இவ்வளோ இஷ்யூஸ் நடக்குது. அதை நீங்கள் வீக் டேஸ்லேயோ இல்லை ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரி நடக்கிற டேஸ்லேயோ இல்லை அடிக்கடி நீங்கள் ஒரு தொகுதிக்கு போய் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு கூட்டமே வராதுங்க. அதை வந்து அவர் முதல்ல இது பண்ணணும். வீக்கெண்டை வந்து ஒழிக்கணும் முதல்ல. சேலம் அங்கே இங்கே எல்லா ஊருக்கும் போகலாம். சனி ஞாயிறில் போனால் சனி ஞாயிறில் போனால் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு வரதான் செய்வாங்க. இப்போ நடுவில் கூட சொன்னாங்க அந்த 3000 பேர் ஓடி வந்தாங்க அப்படின்ட்டு. அந்த காலேஜில் வந்து 3000 பெண்களே கிடையாதுன்னு சொல்லி அந்த காலேஜ் நிறுவனமே சொல்லியிருக்கு. அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் எங்களுடைய கொள்கை தலைவர்களை தான் அவங்களும் எடுத்து நடத்துகிறாங்க. புரியுதுங்களா? இதில் அவங்கங்க தனிப்பட்டு என்ன பண்ணுறாங்க? விஜயோட இப்போ இதில் சொல்கிறீங்க மக்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து குழந்தைகள் முதல்ல க்ரௌடே வராதிங்க, அதிகமாக வராதிங்க, அவ்வளோதான். யார் அதிகமாக வராதிங்க நம்ம சொல்லக்கூடாது, அப்புறம் அது வேறு மாதிரி ஆகிடும். அதிகமாக வராதிங்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. இப்போ குழந்தைங்களோட வரீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வரீங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் டிவியிலேருந்தே பார்க்கலாம். டிவிலே இப்போ எல்லாமே வந்துருச்சு. இப்போ நியூஸ் சேனல்ஸ் நீங்கள் இருக்கீங்க, உடனே 64 ட்ரோன் பறக்குதுன்றாங்க. அதுமாதிரி 64 ட்ரோன் பறக்கும். ஒரு ட்ரோன்லேயாவது விஜய் பார்க்கலாம். அதுமாதிரி நீங்களே பார்க்கலாம். சும்மா போயிட்டு ரீல்ஸ் எடுக்கிறதுக்காகவும் இல்லை வீடியோ போடுறதுக்காகலாம் இது பண்ணுறது வேஸ்ட்டு. அதனால் எல்லோரும் போக வேணாம். தேவைப்படுறவங்க போங்க, இல்லைனா போகாதீங்க. இல்லை அதுக்கு டைமிங் அவங்க ஒதுக்க மாட்றாங்க. இப்போ 12 மணிக்கு வருவார்னு சொன்னாங்க. ஆனால் 7 மணிக்கு தான் வந்ததே அவர். அது பண்ணது தப்பில்லை. இது மாதிரி கொஞ்சம் அவர் மக்கள் வந்து தவிர்த்துக்கணும்.